இஸ்ரவேலின் சீரு கூட்டமே, நீ ஒன்றுக்கும் பயந்து விடாதே. யாக்கோப் என்னும் சீரு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சீரு கூட்டமே, நீ ஒன்றுக்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே கடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோப் என்னும் சீரு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சீரு கூட்டமே, நீ ஒன்றுக்கும் பயந்து விடாதே. யாக்கோப் என்னும் சீரு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சீரு கூட்டமே, நீ ஒன்றுக்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை முன்னே கடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே உயர்த்துகின்ற தேவன், எந்த ஒரு மனுஷனையும் தள்ளாத தேவன். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார். நம்முடைய ஆண்டவர் ஆண்டவருடைய பிள்ளைகளை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி கொண்டே போகின்றனர். தாவீதை குறித்து வேதம் சொல்கின்றது, தாவீது வர வர திருப்தி அடைந்தார். ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி கொண்டே போகின்றனர். நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து போகின்றேன் என்று இந்த உலகத்தில் யாரும் சொல்லவே முடியாது. அப்படி சொன்னால் அவர்களிடத்தில் ஏதோ சில குறைகள், குற்றங்கள் இருக்கின்றது. இயேசுவை அறிந்து கொண்ட ஒரு குடும்பம், மனிதன், சபை, விசுவாசி நாளுக்கு நாள் என்ன செய்ய வேண்டும்? வளர்ச்சி அடைய வேண்டும், விருத்தி அடைய வேண்டும். எல்லாவற்றிலேயும் ஆண்டவர் நம்மை உயர்த்துகின்ற தேவனாக இருக்கின்றார். இது ஒரு புதிய மாதம். கடந்த 7 மாதங்களை கடந்து இந்த 8வது மாதத்திற்குள் நாம் சந்தோஷமாக பிரவேசித்திருக்கின்றோம். இந்த 8வது மாதத்திலே புதிய மன்னாவை கர்த்தர் இங்கே நமக்கு கொட்டப் போகின்றார். அந்த புதிய மன்னாவை ஆண்டவர் சிந்தவிட போகின்றார். நாம் தான் என்ன செய்ய வேண்டும்? பொறுக்க வேண்டும். நாம் தான் அந்த மன்னாவை சேகரிக்க வேண்டும். மன்னாவை கொண்டு வந்து ஆண்டவர் தலையிலே கொட்ட மாட்டார். மன்னா ஆலயத்திலே, தேவ சபையிலே, கிருபாசன தண்டையிலே சிதறி கிடக்கின்றது. நம்முடைய வேலை என்ன? பொறுக்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஊழியக்காரரின் மூலமாக, உபதேசத்தின் வழியாக ஆண்டவர் மன்னாவை சிந்த விடுகின்றார். நல்ல விசுவாசிகள் மன்னாவை பொறுக்கிக் கொள்வார்கள். அரகுர விசுவாசிகள் அசந்து போய் தூங்கி விடுவார்கள். உங்களை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். விழிப்பாக இருங்கள். சத்தமாக அல்லேலூயா சொல்வோம். ஆண்டவருடைய செயல் நம்மை உயர்த்துவது, ஆண்டவருடைய செயல் நம்மை மேன்மைப்படுத்துவது. நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்த போகின்றார். உயர்த்த போகின்றார் என்றால் இப்பொழுது நீங்கள் இருக்கின்ற நிலவரத்தை விட சற்று கூடுதலாக, சற்று மேன்மையாக, உயர்வாக ஆண்டவர் உங்களை வழிநடத்த போகின்றார். ஆண்டவர் செய்ய போகின்றார். வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 8ஆம் வசனம். அதே வசனம் சங்கீதம் 113ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டையும் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 8ஆம் வசனம். கர்த்தர் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவர். அவர் சொல்லுகின்றார், நம்முடைய ஆண்டவர் உயர்த்துகின்ற தேவனாக இருக்கின்றார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பை
சொல்லுகின்றார், அவர்களை பிரபுக்களோட கூட உட்காரவும் போதும். இங்கே அன்னாள் ஆண்டவரை பார்த்து புகழ்கின்றார்கள். என்ன சொல்லுகின்றார்? ஆண்டவரே, நீர் உயர்த்துகின்றவர். எப்படி உயர்த்துகின்றவர்? யாரை உயர்த்துகின்றவர்? சிறியவனை, எளியவனை. ஆண்டவருடைய கண்கள் எப்பொழுதுமே சின்னவர்களை தான் நோக்கி பார்க்கும். எளியவர்களை, எளிமையானவர்களை, சிறுமைப்பட்டவர்களை, இவர்களைத்தான் கர்த்தர் பார்த்து என்ன செய்கின்றனர்? உயர்த்துகின்ற தேவனாக இருக்கின்றார். எங்கே இருந்து உயர்த்துவாராம்? 113ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதே வசனம், அவர் சிறியவனை புழுதியில் இருந்து, எளியவனை எங்கே இருந்து உயர்த்துகின்றார்? குப்பையில் இருந்து உயர்த்துகின்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவருடைய சுபாவம் என்னவென்றால் குப்பையிலிருந்து உயர்த்துகின்ற தேவன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பெட்டி கடையில் குப்பை விலைக்கு விற்க மாட்டாங்க. எந்த டீ கடையிலே என்ன விற்க மாட்டாங்க? குப்பை விற்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகின்றார், குப்பையா இருக்கின்ற உன்னை ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே உயர்த்த போகின்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் அடிக்கடி சொல்லுகிறீர்கள், நான்லாம் ஒண்ணுக்குமே உதவாதவன், ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாதவன், குப்பை. நான் ஒரு குப்பைங்க. குப்பை வெளியில கிடக்கும். வீடெல்லாம் சுத்தம் பண்ணி அடிக்கடி சுத்தம் பண்றவங்க தான் சொல்றேன். அடிக்கடி வீடை சுத்தம் பண்ணி குப்பையெல்லாம் என்ன செய்வீங்க? அங்க ஒரு அம்மா வருவாங்க, மக்கும் குப்பை மக்கும், ரெண்டுமே உள்ளதான் இருக்கு. ரெண்டையும் அடிக்கடி வெளியேற்றிக்கிட்டே இருக்கணும். அந்த மக்கும் குப்பையும் மக்காத குப்பையும் அடிக்கடி வெளியேற்றாவிட்டால் நாமும் எப்படி மாறிவிடுவோம்? குப்பையா மாறிடுவோம். அடிக்கடி அதை சுத்தம் செய்ய விடுகின்றோம். சுத்தம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், குப்பையிலிருந்து என்னை ஆண்டவர் உயர்த்துகின்ற தேவன். குப்பை என்றால் அசுத்தம், அசிங்கம், தாழ்வான நிலைமை, ஒன்றுக்கும் உதவாத சூழ்நிலை. ஆனால் வேதம் சொல்லுகின்றது, இது பொய் சொல்லாது, இது சத்தியம் நிறைந்த வார்த்தை. இது சொல்லுகிறது, அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகின்றார். குப்பையிலிருந்து அவர் தூக்கி விடுகிற ஆண்டவராக இருக்கின்றார். கடந்த நாட்களில் எல்லாரும் கை தூக்க கூடாது. நான் குப்பையா கிடந்தேன், குப்பையில் கிடந்தேன், அசூசியில் கிடந்தேன், என்னை தூக்கி எடுத்து என்னை உட்கார வச்சிருக்காரு ஓரளவுக்கு அப்படின்னு உணர்ந்தவர்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. எவ்வளவு பேர் இருக்கீங்க? ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கட்டும். நம்முடைய ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, குப்பையிலிருந்து உயர்த்துகின்ற தேவன். பைபிள்ல ஒரு ஆளு குப்பையில கிடந்தான். அந்த குப்பையில கிடந்தவன ஆண்டவர் கோபுரத்து மேல உட்கார வச்சார். அவனை உயர்த்திட்டார். யார் அவன் சொல்ல பார்ப்போம். வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 13, 14, 15, 16. லூக்கா 15ஆம் அதிகாரம் 13 இருந்து வாசிப்போம். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆசையை அழித்து போட்டான். ஆஸ்தியெல்லாம் அழிச்சிட்டான். சொத்துக்கள், வீடு, வாசல், காடு எல்லாத்தையும் அழிச்சிட்டான். ஒரு மனுஷன் எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. பஞ்சம் வேற அவனுக்கு வந்துருச்சு. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி குறைவு அவனுக்கு வந்துருச்சு. தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாய் இருந்தான். பன்றி சாப்பிடுகின்ற தவிட்டினால் தன்னுடைய பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். அதை கூட அவனுக்கு ஒருத்தர் கொடுக்கல. இவன் யார் என்றால் பெரிய ஆஸ்தி படைத்தவன், பெரிய பணக்காரன். ஆனால் அவனுடைய துன்மார்க்கமான ஜீவியத்தினால எல்லாத்தையும் தொலைச்சிட்டான். வீடு போயிடுச்சு, வாசல் போயிடுச்சு, காடு, மனை எல்லாம் இழந்துட்டு எல்லாவற்றையும் இழந்தான். துன்பப்படுத்தப்பட்டான், ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டான். கடைசியில பஞ்சம் வந்தது. கடைசியில ஒரு பன்றி மேய்க்கின்ற மனுஷன் போய் சேர்ந்துட்டான். அந்த பன்றி மேய்க்கின்றவன் பன்றிக்கு டெய்லி என்ன போடுவாரு? தவிடு. நல்ல வேளை அவன் சொல்லுகின்றான், அவனுக்கு போடுகின்ற தவிடு கூட என்ன செய்யல, அவனுக்கு கிடைக்கல. அவ்வளவு அவனுக்கு ரொம்ப குப்பை. அப்போ பன்றியை விட எப்படி இருக்கிறான்? மோசம் பண்ணிட்டான். பன்றிக்குனாலும் சாப்பிடுறதுக்கு என்ன கிடைக்குது? தவிடு.
ஆனா இவனுக்கு என்ன கிடைக்கல? அது சாப்பிடுற தமிழ் கூட கிடைக்கல. இப்படிப்பட்ட ஒருவனை ஆண்டவர் உயர்த்த முடியுமா என்று கேட்டால் வேதம் ஆம் என்று சொல்லுகிறது, ஆமென் என்று சொல்லுகிறது. அப்படிப்பட்டவனையும் உயர்த்த ஆண்டவரால முடியும். ஒருவேளை நீங்கள் இந்த நிலவரத்தில் இருக்கலாம், ஒன்றுமே இல்லைங்க, பஞ்சம், நெருக்கம், துன்பம், எனக்கு இருக்கிற நிலவரத்தை பார்த்தா எதுவுமே இல்லை, ஆனால் உங்களையும் உயர்த்த ஆண்டவரால முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரம்மா சாட்சி சொன்னாங்களே, 200 ரூபாய் தான் இருந்துச்சு. அந்த 200 ரூபாய் வச்சிருக்கின்ற அம்மாவை நம்முடைய ஆண்டவன் ஒரு பெரிய பாம்பை மிதிச்சிட்டு வர்றதுக்கு ஆண்டு கிருபை செஞ்சார். இதே இது அவங்களோட கோடி கோடியா இருந்திருக்கும்னா மிதிச்ச உடனே என்ன ஆயிருந்திருக்கும்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மை குப்பையில் இருந்து உயர்த்துகின்ற தேவன், ஒன்றுமில்லாமல் இருந்து உருவாக்குகின்ற நல்ல ஆண்டவராக இருக்கின்றார். இந்த பன்றி தவிடு கூட கிடைக்காமல் இருந்த அவனை ஆண்டவர் எப்படி உயர்த்தினார் தெரியுமா? அதே அதிகாரத்தில் வாசிங்க, 20ஆம் வசனத்தை வாசிங்க. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனைக் கண்டு மனதுருகி ஓடி பன்றி சேற்றில் கிடந்தவனை காப்பாற்றுவதற்காக அங்கே ஒரு தகப்பன் என்ன செய்து வருகின்றான்? ஓடி வருகின்றான். ஓடி வந்து அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்து. எனக்கு எப்படி சொல்ல தெரியல. எப்படி சொல்றேன் அப்படின்னா, அவன் ஏற்கனவே பன்றியை விட எப்படி இருக்கின்றான்? மோசமாக இருக்கின்றான். அவனை ஆண்டவர் தேடி ஓடுகின்றார். அவனை தேடி ஓடி கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து, இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதுக்கப்புறம் அதெல்லாம் என்னை பாதிக்கவில்லை. நானும் நீங்களும் ஒரு நாள் அதை விட மோசமா அசுத்தத்தில் கிடந்தோம், பாவத்தில் கிடந்தோம், துன்மார்க்கத்தில் கிடந்தோம். எல்லாரும் நம்மை பார்த்து சீ இவனா இவளா என்று ஒதுங்கி போன போது என் இயேசு என்னை தேடி வந்தார். கிடந்தேன், அசிங்கத்திலே கிடந்தேன், அக்கிரமத்திலே கிடந்தேன். என் இயேசு என்னை தேடி வந்து ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். ஒரு காலத்திலே அக்கிரமக்காரனாக பன்றிகளுடைய சேற்றிலே கிடந்தேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார் என்று ஒரு பக்தன் பாடுகின்றார். ஒரு தடவை படிச்சிடலாமா? என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன், ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். ஆண்டவர் என்னை தேடி வந்தார். அவர் மட்டும் என்னை தேடி வராது இருந்திருந்தால் இன்றைக்கு நான் பன்றியோடு பன்றியாகத்தான் இருந்திருப்பேன். தேடி வந்தார், என்னை ரட்சித்தார். மறுபடியும் இங்க போக கூடாது, பன்றியா மாறக்கூடாது. இப்ப நாமெல்லாம் யார் தெரியுமா? ஆடுகள். ஆடுகள். பன்றியை ஆண்டவர் எதாக மாற்றி வைத்திருக்கின்றார்? ஆடாக வைத்திருக்கின்றார். சேற்றை கண்ட உடனே போயிடக்கூடாது, டாஸ்மாக கண்ட உடனே ஓடிடக்கூடாது, சிகரெட்டை கண்ட உடனே ஓடிடக்கூடாது. நம்மை கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறார்? ஆடுகளாக வைத்திருக்கின்றார். நல்ல ஒரு ஆடாக தேவன் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் நமக்கு என்னவெல்லாம் கைக்கு மோதிரம் போடுங்க, கால்களுக்கு பாதரட்சை போடுங்க, கொடுத்த கற்றை அடியுங்கள் என்று சொல்லி அப்படியாக செய்கின்றார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. குப்பைகளாய் கிடந்த நம்மை ஆண்டவர் கண்டுபிடித்திருக்கின்றார், தேடி வந்திருக்கின்றார். அவருடைய அன்பு இருக்கின்றதே, அவருடைய அளவிட முடியாத அந்த அன்பு, அது உயர்ந்தது, அது மேன்மை உள்ளது. சில நேரங்கள்ல ஆண்டவர்கிட்ட அவனுடைய பிள்ளைகள் கேட்டு பார்க்கணும், என்னையா ஆண்டவரே? யோசிச்சு பாருங்க, எத்தனையோ நல்லவர்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள். என்னை தேடி வந்ததற்கு
புரியவில்லை எனக்கு. என்னை தேடி வந்திருக்கின்றாரே, நான் என்ன அதுக்கு உபகாரம் செய்ய முடியும்? என்ன பதில் செய்ய முடியும்? என்னை விட நல்லவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, என்னை விட அழகானவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஞானம் உள்ளவர்கள் இருக்கிறாங்க, படித்தவர்கள் இருக்கின்றாங்க, புத்திமான்கள் இருக்கிறாங்க. ஒன்றுக்கும் உதவாத என்னை தேடி வந்தார் என்றால் அவர் என் மேல் வைத்த அன்பு சொல்ல முடியாது. அவ்வளவு 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 பெரியது. இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த என்னமோ தவமோ, இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த என்னமோ தவமோ. பக்தர் சொல்கிறார், என்ன தவம் செய்தேனோ தெரியல, இந்த ஆண்டவர் என்னை தேடி வந்தார். என்ன தவம் செய்தேனோ தெரியல, இந்த ஆண்டவர் என்னை ரட்சித்தார். இப்படி சொல்ல நினைச்சு பாருங்க. என்னை தெரிந்தெடுத்தீரே ஆண்டவரே, என்னை கண்டெடுத்தீரே, ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாத. அப்படிதானே? அப்படியே எப்படி நீங்களா உபயோகம் உள்ளவர்களா? பேதைகள், ஒன்றும் இல்லாதவர்கள் என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே. 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஏசாயா, சத்தமாக வாசிக்கலாம். ஏசாயா 41:14 சொல்லுகிறார், யாக்கோபு என்னும் பூச்சியே, சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவர் யாருக்கு துணை நிற்கிறாரா? பூச்சி. நான் சின்ன பூச்சிங்க, ஒன்றுக்குமே உபயோகம் இல்லாதவர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு எப்படி இருக்கின்றேன்? துணையாக இருக்கின்றேன். இங்க உட்கார்ந்து இருக்கிற பூச்சிகள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். மற்றவர்கள் பார்வைக்கு அப்படிதான் தெரியும், மற்றவர்களுடைய கண்களுக்கு நம்ம பூச்சியாகத்தான் தெரிகின்றோம். இந்த பூச்சியை தான் கர்த்தர் வல்லமையாய் உபயோகப்படுத்த போகிறார். ஒரு சின்ன பூச்சி தாவீது பெரிய கோலியாத்தை வீழ்த்தவில்லையா? உன்னை கர்த்தர் உன்னை கொண்டு மகத்தான காரியங்களை, அதிசயமான காரியங்களை செய்ய போகிறார். அப்போ ஆண்டவர் செய்கிறது உயர்த்த போகிறார். இரண்டாவதாக எப்போ உயர்த்துவார் தெரியுமா? ஆண்டவர் நம்மை உயர்த்துவதற்கு ஒரு டைம் வச்சிருக்கிறார். ஆண்டவர் நம்மை உயர்த்துவதற்கு ஒரு காலம் வைத்திருக்கிறார். அந்த காலத்துக்கு பெயர் தான் ஏற்ற காலம். சொல்லுங்க பாப்போம். அவருடைய காலம் வரும்போதுதான் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். எவ்வளவு ஜெபம் பண்ணினாலும், எவ்வளவு உபவாசம் இருந்தாலும், எவ்வளவு ஆடினாலும் பாடினாலும் அவருடைய காலம் வரணும். அப்படின்னா அவருடைய காலம் வர்றதுக்கு முன்னாடி நான் ஜெபம் பண்ணணுமா அப்படின்னு கேட்கலாம். நீ ஜெபம் செய்தால்தான் அந்த ஏற்ற காலத்துல நடக்க வேண்டியது நடக்கும். இப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை குறிச்சு வச்சிருக்கிறார். நாளைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை குறிச்சு வச்சிருக்கிறார். நான் ஜெபித்தாலும் ஜெபிக்காவிட்டாலும் நாளைக்கு அந்த ஆசீர்வாதம் எனக்கு வராது. நாளைக்கு வர வேண்டிய ஏற்ற கால ஆசீர்வாதம் வருவதற்கு நான் ஏற்கனவே என்ன செய்ய வேண்டும்? ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். ஜெபிச்சுக்கிட்டே வந்தா ஏற்ற வேளை வரும்போது அவர் என்னை ஆசீர்வதிப்பார். சில தப்பா நினைக்கிறாங்க, நான் ஜெபம் பண்ணாலும் ஜெபம் பண்ணாட்டினாலும் அவருடைய ஏற்ற வேளையில கொடுத்துருவார். அப்படி தப்பு, அப்படி யோசிக்காதீங்க. தரவே மாட்டார். அவருடைய ஏற்ற வேளையில கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு தர சர்வ வல்லவராய் இருக்கின்றார். உங்களுக்கு ஒரு காலத்தை அவர் குறித்து வைத்திருக்கின்றார், ஒரு நேரத்தை குறித்து வைத்திருக்கின்றார், ஒரு நாளை குறித்து வைத்திருக்கின்றார். அது எந்த நாள்னு யார்கிட்ட கேட்க போகாதீங்க. அவனுக்கே தெரியாது அவன் நாள். உங்களுக்கு எப்படி சொல்லுவான்? இதை பற்றி போன வாரம் நம்ம பார்த்துட்டோம். எனக்கு ஆண்டவர் ஒரு நாளை குறித்து வைத்திருக்கின்றார். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22 வாசிக்கலாம். ஏசாயா 60:22. சின்னவன் ஆயிரமோ சிறியவன் பலத்த ஜாதியுமாமா கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாக நான் எப்போது செய்வேன்? ஏற்ற காலத்துல. ஆண்டவர் நமக்கு ஒரு ஏற்ற காலம் வைத்திருக்கின்றார். அந்த காலத்துல தான் ஆண்டவர் நமக்கு சகலத்தையும் செய்கின்ற ஆண்டவர். அந்த மிருகங்களுக்கு எல்லாம் எப்ப சாப்பாடு கொடுக்கிறார் தெரியுமா? எப்ப சாப்பாடு கொடுக்கிறார்? ஏற்ற வேளையில கொடுக்கிறார். ஒரு மானுக்கு பசியில, ஐயோ ஆகாரமே கிடைக்கல, 2 நாள் பட்டினியா கிடந்து 3ஆவது நாள் கொடுக்க மாட்டார். ஒரு மானுக்கு எப்ப சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். ஒரு திமிங்கலத்திற்கு எப்பொழுது சாப்பாடு கொடுக்கணும்,
நேற்று காலையில கொடுத்தாச்சு, இன்னைக்கு மதியம் கொடுக்கணும், இன்னைக்கு நைட்டு கொடுக்கணும் என்று அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கின்றார். எப்போ கொடுக்கணும், சாயங்காலம் கொடுக்கணுமா, சரியா அவருக்கு தெரியும். எந்த அரசாங்கமும் மிருகங்களுக்கு உணவு கொடுப்பதில்லை, எந்த உலக மனிதர்களும் ஜீவராசிகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறதில்லை. ஆனால் வேதம் சொல்லுகின்றது எல்லா ஜீவராசிக்கும் ஆண்டவர் சரியான நேரத்தில் ஏற்ற வேளையில் என்ன கொடுக்கிறாரு, ஆகாரம் கொடுக்கிறார். எந்த மிருகமாச்சு சோறு இல்லாம செத்து போயிருக்கு. வானத்துல நிறைய பறவைகள் பாக்குறீங்கல்ல, காக்கா, குருவி, மைனா, கிளி. எந்த கிளியாவது ஐயோ சோறு நீங்க ஆண்டவர் கொடுக்க மறந்துட்டாரு செத்து விழுந்திருக்க, செத்து விழுந்திருக்க விழல. ஏனென்றால் அவைகளை போஷிக்கின்ற ஆண்டவர் ஏற்ற வேளையில கொடுக்க வல்லவர். ரெண்டு வசனங்களை வாசிப்போம். 104ஆம் சங்கீதம் 25 முதல் 29 வரை ஒருவரும், 145ஆம் சங்கீதம் 15 16 ஒருவர் வாசிக்கலாம். பெரிதும் விஸ்தாரமான இந்த சமுத்திரத்துல கடல்ல சின்னது பெருசு நிறைய ஜீவராசிகள் இருக்கின்றன. கப்பல் ஓடுது, கடல்ல விளையாடுறதுக்கு ஆண்டவர் திமிங்கலத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் யாரை பார்த்து காத்திருக்கிறான், ஆண்டவரை எப்ப தருவீங்க, எப்ப தருவீங்க எங்களுக்கு ஆகாரம். அவர்களுக்கு தெரியும் எங்களுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், எனக்கு ஒரு ரட்சகர் இருக்கின்றார், அவர் எனக்கு எப்ப ஆகாரம் தருவாரு, ஏற்ற வேளையில தருவார் சொல்லி அவைகள் எல்லாம் காத்திருக்கின்றன. கர்த்தர் விரிகிற யாவரையும் தாங்கி அடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. எல்லா ஜீவன்களும் காட்டுல இருக்கிற காண்டாமிருகம், மான், யானை எல்லா கண்ணும் யாரை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், ஆண்டவரை பார்த்துக்கிட்டு இருக்குது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நீர் உமது கையை திறந்து உம்முடைய கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் செய்ய போகின்றார். நம்ம என்ன செய்ய போகின்றார், உயர்த்த போகின்றார். எப்போ உயர்த்த போகின்றார், ஏற்ற காலத்துல. நான் சொல்றேன், ஆண்டவர் உயர்த்த போகின்ற அந்த ஏற்ற காலம் இருக்குதே, அது இந்த ஆகஸ்ட் மாதம். இந்த ஆகஸ்ட் மாதம் எனக்கு ஏற்ற காலம். இந்த ஏற்ற காலத்துல என்னை ஆண்டவர் உயர்த்த போகின்றார். இந்த ஆகஸ்ட்ல கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்த போகின்றார். என்னை உயர்த்துகின்ற ஏற்ற காலம் இந்த ஆகஸ்ட் மாதம். எத்தனை நம்புறீங்க இந்த ஆகஸ்ட் மாதம் எனக்கு ஏற்ற காலம்? அவங்களுக்கு நல்ல சொல்ல பாருங்க, உங்களை ஆண்டவர் அப்படியே செய்ய போகின்றார். இந்த மாத இறுதியில பாருங்க, உங்களுடைய உயர்வை நீங்கள் பார்ப்பீர்கள். மூன்றாவதாக நாம் செய்ய வேண்டியது, நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள். ஆண்டவருடைய கை எப்படிப்பட்ட கையா, பலத்த கரம். அது என்ன பலத்த கரம்? சிலருடைய கை 50 அடி அடிச்சாலும் உரைக்காது, ஆனா சிலருடைய கை 1 அடி அடிச்சா போதும், அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நடத்துகின்றவர்களுக்கு என்ன செய்யுங்க, அடங்குங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய ஊழியக்காரருக்கு என்ன செய்ய வேண்டுமா, சொல்றத கேட்கணும். பாஸ்டர் ஒரு காரியத்தை சொன்னார்னா ஆமைன்னு சொல்லணும், அதை ஆமோதிக்க வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதிர்த்து பேசக்கூடாது, அதெல்லாம் செய்ய முடியாது என்று சொல்லக்கூடாது. ஊழியக்காரன் சொல்லுவதை ஆமோதிக்க வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பவுல் என்ன சொல்லுகிறார் தீமோத்தேயுவிலே, விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். போரடிக்கிற மாட்டை அங்கே சொல்லுகிறார், அப்படி உங்களை நடத்துகிறவர்களை கனம் பண்ணுங்கள் என்று வசனம் சொல்கிறது. ஒரே சம்பவத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சத்தமாக அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு குடும்பத்துல ஆபிரகாம், சாராள், ஆகார் 3 பேர் இருக்கிறாங்க. யாரெல்லாம் இருக்கிறாங்க? ஆபிரகாம், சாராள், ஆகார். இப்போ இந்த சாராள் ஆகாரை கடினமாக நடத்துகின்றாள். ஏனென்றால் ஆகார்
சாராளை அற்பமாய் நினைக்கின்றார். இவங்கெல்லாம் பெரிய அப்படி நினைக்கின்றார். சாராளை ஆகார் எப்படி நினைக்கின்றார்? அற்பமா நினைக்கின்றார். நீ எல்லாம் பெரிய மனுஷியா என்று சொல்லி நினைக்கின்றார். உடனே சாராள் ஆபிரகாமிட்ட அழுகின்றாள். எஜமானனே, இந்த ஆகார் என்னை அற்பமா நினைக்கிறார், என்னை அசிங்கமா நினைக்கின்றார், என்னால் வருத்தம் தாங்க முடியவில்லை. ஆபிரகாம் சொல்கின்றார் சாராள் கிட்ட, நீ அவளை கடினமாய் நடத்து. எப்படி நடத்து? கடினமா நடத்து, கடினமா பேசு, சத்தம் போடு என்று சொல்கின்றார். உடனே சாராள் ஆகாரை கடினமாக நடத்துகின்றார். அவளுடைய தொல்லை தாங்க முடியாம ஆகார் வீட்டை விட்டு ஓடி போறான், வெளியில ஓடி போறான். ஓடி போகும்போது எதிரே ஒரு தேவ தூதன் வருகின்றார். கர்த்தருடைய தூதனானவர் எதுக்கு வர்றார்? வரும்போதே கேட்கிறாரு, சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்க இருந்து வர்ற, எங்க போற என்று கேட்கிறார். அவ சொல்றா, ரொம்ப கொடுமை தாங்க முடியல, அதனால ஓடி போகின்றேன். அவர் சொல்லுகின்றார், மரியாதையா போய் உன் நாச்சியாரின் அன்னைக்கு எப்படி இரு, அடங்கி இரு என்று சொல்லுகின்றார். இது அப்படியே ஆவிக்குரிய விதத்திலே பார்க்கலாம். ஆபிரகாம் நம்முடைய பிதாவாகிய தேவன், சாராள் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சபையை நடத்துகின்ற ஊழியர், சபையை நடத்துகின்ற பாஸ்டர். ஆகார் இருக்கின்றாலே நீங்க வச்சுக்கோ. இது உண்மையா அப்படியா கருத்தெல்லாம் கேட்காதீங்க. நீங்க எல்லாம் யாரா இருக்கீங்க? ஆகார். எல்லா ஆகாரம் சேர்ந்து இந்த ஒரு ஊழியக்காரனை படாத பாடுபடுத்தி ரொம்ப கஷ்டம், ரொம்ப நெருக்கம், ரொம்ப தொந்தரவு. இவர் போய் பிதா கிட்ட முறையிடுறார். ஏன் ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு நடத்துவதற்கு என்னை அழைத்தீர்கள், ஏன் என்னை அழைச்சீங்க? ஆண்டவருக்கு சோதர காணிக்கையும் இல்ல, தசமமாகவும் இல்ல, சம்பளமும் இல்ல, ஒன்றும் இல்ல, எப்படி செய்வது? அது வேற இவங்க படுத்துற பாடு எல்லாம் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. அங்கிருந்து பதில் வருகிறது, அவர்கள் எப்படி நடத்து? கடினமாய் நடத்து, கடினமா பேசு, வெட்டு ஒண்ணு அப்படி பேசு, இப்படிதான் சொல்லு என்று அவர் சொல்லிட்டார். உடனே சாராளுக்கு சந்தோஷம். உடனே இந்த ஆகார் என்ன செய்கின்றான்? கடினமாக, இப்படிலாம் செய்யக்கூடாது, இது தப்பு, அது தப்பு, இது தப்பு, தப்பு, கடினமாக நடத்துகின்றான். உடனே இவனுக்கு பொறுக்க முடியல. உடனே ஆகார் என்ன செஞ்சிட்டான்? சபையை விட்டு வெளியில ஓடி போயிட்டான். அப்படி ஓடி போகும்போது கர்த்தருடைய தூதனானவர் இயேசு கிறிஸ்து அவளை சந்திக்கிறார். சந்திச்சு கேட்கிறாரு, பாஸ்டர் இருந்து ஓடி வந்த சகோதரியே, எங்க இருந்து வர்ற, எங்க போறேன்னு கேட்கிறார். அவர் சொல்ற, அவர் பேசுற பேச்சு என்ன செய்ய முடியலையே, அவர் என்னையவே பேசுறார். என்னதான் சொல்றார்? குற்றம் சொல்றார். இப்படி செய்யக்கூடாதுங்கிறார், பொட்டு வைக்க கூடாதுங்கிறார், பூ வைக்க கூடாதுங்கிறார், நவா பாலிஷ் போடக்கூடாதுங்கிறார், டிரெஸ் சரியில்லைங்கிறார், அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறார். முக்கால் போடலாம் சத்தம் போடுறார், முழங்கால் போடலாம் சத்தம் போடுறார், சத்தமா ஜோம் பண்ண சொல்றார். அப்பவும் வரல, அப்படிதான் இருக்கிறார் என்று சொல்லுகின்றார். அப்போ அவர் சொல்றாரு, மறுபடியும் திரும்பி எங்க போ, அங்கே உன் பாஸ்டர்ட்டே போ, அவர் தான் உனக்கு பாஸ்டர், அங்கதான் போய் என்ன செய்து அடங்கி இரு என்று சொல்லுகின்றார். மறுபடி இந்த ஆகார் திரும்ப வருகிறாள். வந்து அந்த எஜமான் அண்டையிலே அடங்கி இருக்கின்றார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய நடத்திப்புக்கு நாம் கட்டுப்பட வேண்டும், நம்முடைய நடத்திப்புக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஏன் எனக்கு ஆசீர்வாதம் இல்ல? பாஸ்ட் சொல்றத கேட்கல, அதுதான் ஆசீர்வாதம் இல்ல. ஏன் எனக்கு உயர்வு இல்லை? எனக்கு ஊழியக்காரனுக்கு மதிக்கவில்லை, அதுதான் உயர்வு இல்லை. ஏன் எனக்கு இந்த ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை? ஊழியக்காரனை வேதனைப்படுத்துறேன், அதான் எனக்கு இந்த உயர்வு வரவில்லை. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பலத்த கருத்துக்கு என்ன செய்யுங்க? அடங்கி இருங்கள். நீ அடங்கி இருந்தால் உன்னை உயர்த்துகின்ற ஒரு ஏற்ற காலம் வந்து கொண்டிருக்கின்றது. சீக்கிரமாக கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கிருக்கின்ற சிலரை எதுவும் சொல்ல முடியாது, சிலரை கண்டிக்கலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், சத்தம் போடலாம், திட்டலாம், அடிக்கலாம். ஆனால் அவர்கள் நல்ல பாத்திரமாக உருவாகுவார்கள். ஆனா சிலரை ஒரு சின்ன வார்த்தை கடிந்து கொண்டாலும்
அவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். நீங்க எப்படி எனக்கு தெரியல, இன்றிலிருந்து மாறுங்கள், இன்றிலிருந்து திருந்துங்கள், மனம் திரும்புங்கள், நடத்திப்புக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். நீதிமான் என்னை குட்டட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் பூசுவது போல இருக்கும். ஊழியக்காரனுடைய அந்த கண்ட்ரோலுக்கு தேவ பிள்ளைகள் வர வேண்டும். எனவே சொல்லி முடிக்கிறேன், கர்த்தர் உங்களை உயர்த்த போகின்றார். அந்த ஏற்ற காலம் சீக்கிரத்திலே வந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு நீங்கள் ஆண்டவருடைய பலத்த கரத்திலே அடங்கி இருங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். கண்களை